ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சமான ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ரவா 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. கூடவே நெய் எடுத்துக்கோங்க. கூடவே முந்திரி, ஏலக்காய், திராட்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா சூடாகி ஒரு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு பக்கம் சூடாகட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடு ஆனதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா நெய்யில் பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் கலரில் வரும்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற தண்ணி நல்லா சூடு ஆனதும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சையில் பொரிக்க யூஸ் பண்ண நெய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய், சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட இருக்கிற கேசரியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.